பசும்பொன் முத்துராமலிங்க தேவனுடைய திரைப்படம் கடந்த தேவர் ஜெயந்தி அன்று தமிழகம் முழுவதும் திரையில் தோன்றுச்சு. இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கும்னு சொல்லி நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கவே இல்லை. தமிழகம் முழுவதும் மாபெரும் வரவேற்பை இந்த படம் பெற்றிருக்கு, மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. இந்த வெற்றியை நாங்கள் எங்கே போய் சொல்லணும்னு ஆசைப்படும் போது எங்களுடைய இயக்குனர், என் அருமை அண்ணன் ஊமை விழிகள் படத்தினுடைய இயக்குனர் ஆர் அரவிந்த்ராஜ் அவர்கள் என்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய கேப்டன் கிட்ட தான் போய் முதல்ல சொல்லணும்னு விரும்பினார். அதனால தான் இங்கே கேப்டனை பார்த்து அவருடைய இந்த கோயிலில் அவருக்கு மாலை அணிவித்து எங்களுடைய நன்றியை தெரிவித்தோம். அந்நியாரையும் பார்த்து எங்களுடைய வெற்றியை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். அந்நியார் விரைவில் திரைப்படம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே எதுக்கு வந்தேன்னா, இன்றைக்கி தமிழ் சினிமா அனாதையாக இருக்குது. தமிழ் சினிமாவில் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் இந்த படத்தை நாங்கள் எடுத்து வெளியிடும்போது எஸ்எஸ்ஆர் பிக்சர் சத்யா நிறுவனத்தின் மூலம் வெளியிடும்போது இந்த படத்துக்கு 14 தடைகள் போட்டாங்க தமிழகம் முழுவதும். இதெல்லாம் நாங்கள் தேவருடைய ஆசையுடன் இந்த தடைகளை எல்லாம் நாங்கள் தகர்த்திருந்தோம். பட் கேப்டன் இருந்திருந்தால் இந்த தடைகளை எல்லாம் கேப்டன் காதுக்கு கொண்டு ஒரு ஃபோனில் கேப்டன்கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாலே இந்த தடைகள் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் நீக்கியிருப்பார்னு சொன்னாங்க. தமிழ் சினிமா இன்றைக்கி அனாதையாக இருக்குது. கேப்டன் இல்லாததுனால தமிழ் சினிமா கொடிகட்டி பறந்த ஒரு காலம் கேப்டன் இருக்கிறப்ப. நாங்கள்லாம் இன்றைக்கி அனாதைகளாக இருக்கிறதுன்றது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஆனால் கேப்டன் எங்களுடன் தான் இருப்பார். நிச்சயமாக இந்த படம் வெற்றிக்கு முதல் இந்த படத்தினுடைய டைட்டில்லே பார்த்தீங்கன்னா புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றின்னு தான் எங்கள் டைரக்டர் போட்டிருப்பார். அந்த பேருக்கு கைத்தட்டல் ஸ்டார்ட் ஆகும். இந்த படம் முழுவதும் கைத்தட்டல் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். படம் முடிகிற வரலும் இந்த புகழ் அனைத்தும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கும் புரட்சிக்கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் தான் போய் சேரும். உங்கள் பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா, இது மாதிரி படங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணி இன்னும் மேலும் மேலும் இந்த படத்தினுடைய வெற்றி கூடணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.